Daily. Taste the Daily. கௌதம், நல்லா இருக்கியா கௌதம்? நல்லா இருக்கம்மா. கௌதம், என்னப்பா இதை இப்படி எழிச்சிட்ட? உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அழாத ஜானு, எனக்கு ஒண்ணும் இல்ல. கௌதம், கடவுளே, நல்லா இருக்கியா கௌதம்? உன்னை எப்ப நிரபராதியா பாப்பேன்னு ஏங்கி ஏங்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, அழாதீங்க. அதான் கௌதம் வந்துட்டாருல்ல. நீ என்னமோ சொல்லிட்ட. தினம் தினம் தூங்காம தவிச்சது எனக்கு தானே தெரியும். ஐயோ அம்மா, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில எதுக்கு என்ன பத்தி கவலைப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க அழாதீங்க. கௌதம், இத்தனை நாள் நீ எந்த தப்பும் பண்ணல. இருந்தாலும் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருந்துட்டு வந்திருக்க. நீ நீ இருப்பா. இனிமே இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. நீ என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிற? போய் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு ஜானு தண்ணி எல்லாம்? உன் மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிச்சிட்டு தான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ சும்மா இரு. நீ போ. ஏன் நின்னுட்டே இருக்க? ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இரு, எடுத்துட்டு வரேன். சரி போ. சொன்னா கேட்க மாட்டீங்களே. சும்மா இருப்பா. இங்க பாருங்க, அத்தை பண்றது கரெக்ட் தான் கௌதம். ஏதோ கெட்ட நேரம், நீங்க போக கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. உங்க உடம்புல ஒட்டி இருக்கிற ஜெயில் வாடையோட வீட்டுக்குள்ள போக வேண்டாம். எல்லா தோஷத்தையும் இங்கே கழுவிட்டு போயிடலாம். ஆமா சார், நீங்க இல்லாம வீடு வெறிச்சோடு போயிடுச்சு சார். மறுபடியும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் நிம்மதியாச்சு. உங்களை ஜெயில போட எப்படிதான் சார் மனசு வந்துச்சு? இந்த பாவம் அவங்கள சும்மா விடாது சார். அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க சார். அதான் இப்ப நான் வெளியில வந்துட்டேன்ல, நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். சரி. வா வா, குடு. உட்காரு கௌதம். நீ உட்காருப்பா. ஜானகி அத்தை கிட்ட கொடுங்க. ஜானகியம்மா, இந்தாங்க, நீங்க ஊத்துங்க. தாங்க. அத்தை ஒரு நிமிஷம். நீங்களும் ஒரு கை புடுங்கம்மா. ரெண்டு அம்மாவும் சேர்ந்து ஊத்துங்க. ஏய், இல்ல ரேவதி அம்மாவும் கௌதம அம்மா மாதிரி தானே பாக்குறாங்க. அதான் சொன்னேன். ஆமாமா, இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் ஜானு. ரெண்டு பேரும் சேர்ந்தே ஊத்துங்க. சரிப்பா. வா புடி. சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. உலகம் முழுதும் எதிராய் திரும்ப உனக்காய் வலிகள் சுமந்தேன் மகனே. அறம் நீ பழகு, அதுதான் அழகு. துயரம் வா, எந்திரிப்பா, வா. கௌதம், இப்பதான் நீ சுத்தம் பண்ண சில மாதிரி இருக்க. இனிமே உன்னை எந்த தோஷமும் அண்டாது. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, நீ வா, உனக்கு நல்லா சமைச்சு போடணும். வா வா வா, உள்ள வா. வா வா வா. இல்ல, நீங்க போங்க, நான் இப்படியே கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க? என் வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். வா, உள்ள வா. உள்ள வந்து என்ன இப்படி கேக்குற? உள்ள வந்து இங்கேயே தங்கிக்கோன்னு சொல்றேன். வா, உள்ள வா. வா. என்ன சொல்றீங்க? இது பாரு, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ எதுக்கு தனியா அங்க கஷ்டப்படணும்? ஏன் கூடயே இருன்னு சொல்றேன். வா, உள்ள போலாம். வா வா. அது ஆமாமா, உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வேற வருது. வசந்தும் வேலைக்கு போயிடுறான். அத்தையும் அவங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் உங்களை கவனிக்க யாரு இருக்கா? நீங்க எங்களோட தங்கிக்கோங்க.
கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நான் இங்க வந்து தங்கறது சிக்கல்ல தான் போய் முடியும். ஏன் சிக்கல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க வாங்க. இல்ல இலக்கியா, கார்த்திக் கோச்சிக்கிட்டு போய் எஸ்எஸ்கே வீட்ல இருக்கான். அவன் இல்லாத நேரத்துல வந்து தங்குனா என்ன வெளியே அனுப்பிட்டு கண்டவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறீங்களான்னு கார்த்திக் கோவப்படுவான். அவன் கோவமும் நியாயமானது தானே. வேண்டாம் இலக்கியா, பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா நான் இங்க வந்து தங்குறேன். இது பாரு, அந்த கார்த்திகை மீட்கிறதுக்கு நீயும் கஷ்டப்பட்டதானே. உன் உயிரை பணையம் வச்சு கௌதம வேற வெளியில கூட்டிட்டு வந்திருக்க. அதுக்கெல்லாம் நன்றியே இல்லாம நீ உன் வீட்டுக்கு போன்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ உள்ள வா. வா. வேணாம், சொன்னா கேளுங்க. இங்க பைரவி இருக்கா. நான் உள்ள வந்து தங்கினா அப்புறம் அவ டென்ஷன் ஆவா. நீங்க போங்க, நான் என் வீட்லயே இருந்துக்கிறேன். இத பாருங்கம்மா, ஜானு சொன்னா அது சரியா இருக்கும். பைரவி அம்மாவை நான் பாத்துக்கிறேன், மறுக்காதீங்க. வாங்க உள்ள போலாம். அது நாங்க இவ்ளோ சொல்லியும் தயங்குனா எப்படி? வாங்க. அதுக்கு இல்ல, நான் என்னன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், நீங்க எங்க கூட தங்கிதான் ஆகணும். வாங்கம்மா. டேய் கௌதம், அவ வருவாப்பா. அது என்னது? நீ எப்பவுமே ரேவதி அம்மான்னு தானே கூப்பிடுவ. இப்ப என்ன புதுசா அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுற? ஏன் ஜானு கோவப்படுற? அம்மாங்கிறது தப்பான வார்த்தை இல்லையே. இத பாரு, நான் இங்க இருக்கும்போது நீ ரேவதி அம்மான்னு கூப்பிடுறது தப்புதான். இனிமே நீ அவளை ரேவதி இல்ல வாங்க போங்கன்னே பேசு, அது போதும். அத்தை, கௌதம ஜெயில போட்டு எஸ்எஸ்கேவ ரேவதி அம்மா மாறு வேஷம் போட்டு போய் கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த சந்தோஷத்துல அவர் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டாரு. அதையே இப்ப பெருசு பண்றீங்க. அந்த சந்தோஷத்துல அவர் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டாரு. அதையே இப்ப பெருசு பண்றீங்க. அது சரி, இவ மட்டுமா மாறு வேஷம் போட்டா? எஸ்எஸ்கே வீட்டுக்கு போனோம்ல நாகுவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப நான் கூட பஞ்சாபி சிங் மாதிரி மாறு வேஷம் போடல. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனமே, அப்போ அங்க இருந்த ரவுடிங்களை நான் தானே உருட்டுக்கட்டையால அடிச்சு துரத்துனேன். அதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு கௌதம், இந்த ரேவதி வந்து கண்டிப்பா என்னை விட 1% கம்மியா தான் போராடி இருப்பா உனக்காக. ஏய், நீ சொல்லு. ஆமா ஆமா, ஜானகி தான் எல்லாமே பண்ணா. ஜானு, நீங்க 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தான். சரி, வெளியே எவ்வளவு நேரம் நிக்கிறது? வாங்க உள்ள போலாம். வாங்க கௌதம். வாங்க உள்ள போலாம். வாங்க. என்ன இன்னும் நிக்கிற? உள்ள வாங்க. வாங்க வாங்க கௌதம். வா. கௌதம், நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பழசெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. யார் பேசுறது? ஜெயில கிடக்கிறப்ப எனக்கு என்னதான் மனசுல தைரியம் இருந்தாலும் நான் விடுதலை ஆவனா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவனான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எஸ்எஸ்கே எனக்கு எதிரா தெளிவா செட் பண்ணி வச்சிருந்தான். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அத்தனை சாட்சியையும் உடைச்சு போராடி என்ன வெளியில கொண்டு வந்துட்டீங்க. ஆமா கௌதம், ஜானகி அத்தை, ரேவதி அம்மா என்னோட சேர்ந்து போராடினதாலதான் உங்களை காப்பாத்தவே முடிஞ்சது. இலக்கியா, நீ பெருந்தன்மையா என்னையும் ரேவதியையும் கூட்டு சேர்த்துக்கலாம். இருந்தாலும் அந்த எஸ்எஸ்கேயோட பிளான நீ சரியா யோகிச்சு காய நகர்த்தி கௌதமியும் கார்த்திகையும் காப்பாத்தினது நீ மட்டும்தாம்மா. ஆமா இலக்கியா, நாங்க உனக்கு உதவி செஞ்சோம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஜானகிக்கு நீ மருமகளா வந்ததுக்கு இந்த வீடு புண்ணியம் பண்ணிருக்கணும். யார் வந்திருக்காங்க? பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதே. கௌதம், நீ வாப்பா, குளிச்சிட்டு வா. நீ ஜெயில நல்ல சாப்பாடையே சாப்பிட்டுருக்க மாட்ட. உனக்காக நான் ருசியா சமைச்சு வைக்கிறேன். போ, குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. சரி ஜானு. யார் அது? அண்ணி, 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 யார் வந்திருக்கிறதே? யார் அண்ணி? யார் வந்திருக்காங்க? Daily, daily.
Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.